ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி சாமந்தி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிலேருந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாச்சும் ஜீ தமிழில் நியூ சீரியல்லே சொல்லலாம். சீரியலோட கான்செப்ட் என்னென்னா, அக்கா தங்கச்சியோட ஒரு உறவை தான் வந்து காமிக்கிறாங்க. வித்தியாசமான உறவு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த சீரியலுக்கான ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி வந்து, அதாவது சந்தேகம் ஃபஸ்ட்டு வந்திருக்கு ரேவதிக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து எல்லாமே பழசெல்லாம் மறந்து போனதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த டாக்டரோட பொண்ணு சொன்னது தான் உண்மையாக இருக்கும்னு தோணுது. அம்மா வந்து ஏதோ காரணத்துக்காக மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வருதுன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ஃபஸ்ட்டு சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல ஷோரூமுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. ஆனால் வந்து அதில் கார்த்திக் வந்து கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ரேவதி மட்டும் சர்ப்ரைஸாக போயிட்டு கார்த்திக் வந்து புல்லட் வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ரேவதி போயிட்டு அங்கே பார்க்குறாங்க. அந்த இடத்துல ரெக்கார்டான விஷயங்கள் எல்லாமே வந்து ரேவதி மட்டும்தான் இருக்காங்க, கார்த்திக் கிடையாது. அதனால வந்து ரேவதிக்கு விஷயம் வந்து தெரிய வரல. இதிலே வந்து தெரிய வந்திருக்கலாம் ரேவதியோட ஒரு தாலி அந்த மாதிரி. இப்போ வந்து ரேவதிக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு, ஆனால் யாரோட கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வரல. இப்போ அடுத்ததாக வந்து ரேவதி வந்து சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு முன்னாடி இருக்க ஒரு பெரிய மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்துக்கு போயிட்டு நம்ம விசாரிச்சா நம்ம உண்மையை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மண்டபத்துக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி நான் மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மேனேஜர்கிட்ட, நான் ரேவதி சார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிற பேரில் இந்த மண்டபம் புக் ஆயிருக்கா அப்படின்றது கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்க மேடம் சொல்லுங்க என்ன பேர் அப்படின்னு சொல்லும் போது, ரேவதி சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் இந்த மாதிரி பேரில் எதனா வந்து மண்டபம் வந்து 1 இயருக்கு முன்னாடி எதனா புக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நடுவில் வந்து ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாச்சும் நம்மளோட சாமுண்டீஸ்வரி உஷாராக என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடியே போயிட்டு எங்கே ரேவதி வந்து தெரிஞ்சுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே கல்யாணம் நடந்தது வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேனேஜர் கிட்ட முன்னாடியே ரேவதிக்கு இதெல்லாம் ஞாபகம்லாம் வந்து தெரியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நீ வந்து ஒரு விஷயம் பண்ணணும், இந்த இடத்துல வந்து எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுல்ல, அதை வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, குறிப்பாக என்னோட பொண்ணு ரேவதியே வந்து கேட்டாலும் நீ தெரியாது எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் சொன்னினா நான் எந்த பணம் வேணால் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி சரின்னு சொல்லிட்டு சம்மதம் வாங்கிடுறாங்க. இப்போது நம்மளோட அந்த மேனேஜருக்கு தெரிய வருது, ஓ அப்போ வந்து இவங்க தான் நம்ம சொன்ன ரேவதி போல இருக்கு, அதாச்சு நம்மளோட சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு போல, அப்போ நம்ம இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன சார் யோசிச்சுட்டே இருக்கீங்க, பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து இல்லை மேடம் அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி எதனா வந்து இருக்கான்னு பாருங்க இந்த பேரில். இல்லை மேடம் நீங்கள் சொல்கிற பேரில் எந்த மண்டபமோ எங்களுக்கு புக் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ரேவதிக்கு ஒன்றுமே வந்து புரியல. ஒரு பக்கம் வந்து நிறைய பேர், அதாவது நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு 1-2 பேர் வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க என்னடானா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ வந்து இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளும் வந்து உடனே என்ன பண்ணுறாங்க, நம்மளோட மேனேஜர் வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாரு. யாருக்குன்னா சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இங்கே வந்தா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு சரியான ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே ரேவதின்றவங்க உங்கள் பொண்ணு தானே இங்கே வந்தாங்க, வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு வருஷம் முன்னாடி எதனா ஒரு கல்யாணம் நடந்ததா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி வந்து தெரிஞ்சு போயிருக்கு சாமுண்டீஸ்வரிக்கு, ரேவதிக்கு நம்ம மேலே அப்போ சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. என்ன கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதாச்சு இந்த மாதிரி ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி ரேவதி இந்த மாதிரி பேரில் எதனா மண்டபம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி புக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டாங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டேன், சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்போ உடனே சாமுண்டீஸ்வரி வந்து பயங்கரமாக இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேவதி சந்தேகப்பட்டாலே எதனா ஒன்று கண்டுபிடிச்சிருவாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது சந்திரகலா வராங்க. சந்திரகலா கேட்குறாங்க, என்னக்கா ஆச்சு, என்ன ஏதோ பலமாக யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டோம் சந்திரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
என்னக்கா நீ அப்படி என்ன பிரச்சனை, என்னன்னு சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இப்போது ரேவதிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. யாருக்கு இந்த விஷயம் வந்து கல்யாணம் ஆன விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது விஷயம் தெரிய வந்துச்சு சந்திரா. அந்த டாக்டர் பொண்ணு வந்து ரேவதி கிட்ட விஷயம் சொன்ன வந்தா அவளே வந்து நம்ம பைத்தியம், அவள் தெரியாமல் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ரேவதியை நான் சமாதானப்படுத்திட்டேன். ரெண்டாவது அந்த கார்த்தி வந்தான், அவனை வந்து எப்படியோ சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, அதாவது நீ வந்து ரேவதி கிட்ட விஷயத்த சொல்லி தாலி காட்டினா என்னோட தாலியை நான் அறுத்து எரிஞ்சிடுவேன்னு சொல்லி அந்த கார்த்தியும் சமாதானப்படுத்திட்டேன். இப்போ நான் இதை எப்படி பண்றது என்ன பண்றதுனே தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரியோட அதாவது நம்மளோட ராஜராஜன் கிட்ட சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி கலச பூஜை நடக்குது, நான் போய் ஆகணும்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி அதுக்கு ஒத்துக்காமல் அந்த பிரச்சனை தான் வந்து இப்போ போயிட்டுருக்குது. இப்போது நம்மளோட ரேவதிக்கே வந்து உண்மை தெரிய வந்திருக்கு. யார் மூலியமானா கடைசியில் கார்த்தி மூலியமா உண்மை தெரிய வந்திருக்கு. என்னன்னா ஊர் விஷயத்துக்கோசம் அம்மனுக்கு ஒரு பூஜைக்கோசம் என்ன பண்ணுறாங்க, ரேவதி வந்து போகிறாங்க, கார்த்தி கூட வந்து போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு வந்து போகும்போது அப்போது நம்மளோட ரேவதிக்கு எப்படி விஷயம் தெரிய வருதுன்னா, கார்லேருந்து வந்து அந்த அரிசியும் அந்த தேவையான பொருளை எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போது ஃபோட்டோ வந்து பர்ஸ்லேருந்து வந்து கீழே விழுந்துருது. அப்போது ரேவதி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, அப்போ நம்மளோட புருஷன் வந்து கார்த்தி தான், அதனால தான் நம்மளை இப்படி பாதுகாத்து பார்த்துருக்கான் இத்தனை நாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இப்போ வந்து நம்மளோட ரேவதிக்கு 1 வருஷம் முன்னாடி அப்போ நம்ம கார்த்தி மாமாவோட தான் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்ற விஷயம் எல்லாமே தெரிய வந்திருக்கு. இதை கார்த்தி கிட்ட கேட்கும் போது கார்த்தி ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு ஆமாம் ரேவதி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாரு வேற வழி இல்லாமல். இப்போது நம்மளோட ரேவதி இதை வந்து கேட்கும் போது இதை நேராக போயிட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட என்ன விஷயன்றதை நான் இப்போது கேட்க போகிறேன். எங்கள் அம்மா என்னோடய வாழ்க்கையில் பொய் மேலே பொய் சொல்லி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து கேட்குறதுக்கு வந்து போகிறாங்க. அதாச்சு நீங்கள் ஏம்மா இப்படி ஒரு பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எதை பற்றி சொல்கிற ரேவதி, ஆமாம்மா நீங்கள் ஒரு பொய் சொல்லியிருந்தா பரவாயில்ல, என் வாழ்க்கையில் எக்கச்சக்க பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ரேவதி எதை பேசுகிறதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு பேசு, என்ன விஷயத்துக்காக இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ சந்திரகலா ஐயோ இவளுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு, அதனால தான் கோவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது முதல்ல நம்ம ரேவதி கேட்குறாங்க, முதல்ல கார்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, வேற ஒருத்தனை ஆள்மாறாட்டம் பண்ணீங்க மாமா பேரை வச்சு, ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு நம்பி என்ன பண்ணேன், உங்களை நம்பி நான் வந்து இது எல்லாத்தையுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்து ஒரு பொறுக்கி ரவுடி வந்து மாப்பிள்ளையா வந்து வர்றதுக்கு வந்தான். ரெண்டாவது விஷயமா எனக்கு கல்யாணம் ஆனதே மறைச்சிட்டிங்களேம்மா, என் மாமாவோட 1 வருஷம் முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதை போய் மறைச்சி இப்படி ஒரு பித்தலாட்டம் பண்ணியிருக்கீங்களே, ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி ஆமாண்டி நான் சொன்னேன், இப்போ என்ன அதுக்கு, உன்னோட வாழ்க்கையை பற்றி முழு அக்கறை எனக்கு இருக்குது, அதனால தான் இப்படி சொன்னேன், அந்த ராஜா சேதுபதியோட பேரை இங்கே வரக்கூடாது, என்றைக்கும் அவன் இந்த வீட்டு மருமகனா நான் ஏற்றுக்கவே முடியாது, அதனால் அவன் அந்த வாழ்க்கையிலேருந்து உன்னை எடுத்துகிட்டு வெளியே எடுத்துக்கு வரத்துக்கோசம் தான் நான் இப்படி ஒரு பொய்யை வந்து சொன்னேன். இனிமேல் அந்த ராஜா சேதுபதியோட பேரனுங்க உறவாட நினைக்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு அவன் மருமகனாக வரக்கூடாது, அதனால தான் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இது என்னம்மா நியாயம் இருக்குது, கல்யாணம் ஆனதை அதுக்குன்னு இந்த பகை கோசம் பிரித்து நீங்கள் வேறு கல்யாணம் பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆகிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்போது சரிம்மா உங்கள் முடிவை நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் என் முடிவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்ணுறாங்க, நீங்களா திருந்தி வந்து எங்களை ஏற்றுக்கிற வரைக்கும், அதாச்சும் என்னையுமே ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தி என்னோட மாமாவை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க நம்மளோட ரேவதி. ஸோ இப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நம்மளோட சாமுண்டீஸ்வரி நல்லபடியாக நினச்சா கூட சந்திரகலா விட மாட்டாங்க. இப்போதைக்கு கும்பாபிஷேகம் பிரச்சனை தான் போயிட்டுருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.